வீடியோல இந்தியால லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஆர்கே சுவாமி ஐபிஓ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இவங்க 1973 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்டிகிரேட்டட் மார்க்கெட் கம்யூனிகேஷன், கஸ்டமர் டேட்டா அனலிட்டிக்ஸ், ஃபுல் சர்வீஸ் மார்க்கெட் ரிசர்ச் அண்ட் சிண்டிகேட்டட் சர்வீசஸ் பிஸ்னஸ்ல இவங்க இருக்காங்க. இவங்களோட ஒர்க் பார்த்தோம்னா பிரிண்ட் இன்டிகிரேட்டட் டிஜிட்டல், ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவேஷன், அதுக்கப்புறம் ரீட்டைல் ஒர்க், இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இந்த கம்பெனி இவங்க சர்வீசஸை 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. இன்டிகிரேட்டட் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன், இதில் பார்த்தோம்னா வீடியோ பிளானிங் அண்ட் பையிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிராண்ட் ஆக்டிவேஷன், பிராண்ட் கன்சல்டிங், பிராண்டிங் அண்ட் டிசைனிங், ஃபார்மா கண்டென்ட், ஸ்கேலர் அண்ட் அட்வர்டைசிங் பிஸ்னஸ், இதெல்லாம் இந்த ப்ராசஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபுல் சர்வீஸ் மார்க்கெட் ரிசர்ச்சில் குவான்டிடேட்டிவ் வேலிடேட்டிவ் சர்வீஸ், சிண்டிகேட்டட் சர்வீசஸ், டேட்டாஸ், இதெல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் ஃபுல் சர்வீஸ் மார்க்கெட் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து டேட்டா அனலிட்டிக்ஸில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், சிஆர்எம், மெஷர்மெண்ட் சர்வீசஸ், இதெல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இந்தியாவில் 12 ஆஃபீஸ் இருக்குது அண்ட் 12 சிட்டிஸில் இவங்களோட சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓவரால் 475 கிளைண்ட்ஸை இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாப்புலர் கிளைண்ட்ஸ்லாம் யார் யார் அப்படின்னா ஆதித்யா பிர்லா சன்லைஃப் லிமிடெட், டாக்டர் ரெட்டி லெபரட்டரி லிமிடெட், இஐடி பேர் இந்தியா லிமிடெட், ஹாவ்கின்ஸ் குக்கர்ஸ் லிமிடெட், ஹிமாலயா வெல்னஸ் கம்பெனி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், மஹேந்திரன் மஹேந்திரா ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், டாடா பிளே, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ராயல் என்ஃபீல்டு, இந்த மாதிரி பாப்புலர் கிளைண்ட்ஸ் எல்லாம் இவங்ககிட்ட இருக்காங்க. அடுத்து இவங்களோட பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ்லேருந்து ரெவென்யூ எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா இன்டிகிரேட்டட் மார்க்கெட் கம்யூனிகேஷனில் 49.23% ரெவென்யூ வருது. கஸ்டமர் டேட்டா அனலிட்டிக்ஸில் 26.87% ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. அடுத்து ஃபுல் சர்வீஸ் மார்க்கெட் ரிசர்ச்சில் 23.90% இதில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் 2023 படி உங்களுக்கு ரெவென்யூ வந்தது. மெஜாரிட்டி ஆஃப் த ரெவென்யூ இன்டிகிரேட்டட் மார்க்கெட் கம்யூனிகேஷன்லேருந்து தான் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அசட்ஸ், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட் அசட் எல்லாமே இயர் ஆன் இயர் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2023 படி 299 கோடி ரெவென்யூ, 31 கோடி ப்ராஃபிட்டில் இருக்காங்க. 6 months ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படி 142 கோடி ரெவென்யூ, 7 கோடி ப்ராஃபிட்டாக இருக்குது. டோட்டல் பாரோவிங்ஸ் இயர் ஆன் இயர் ரெடியூஸ் பண்ணியும் இருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ROCE பார்க்கும்போது 28.95 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 22.20, EPS 7.03 இருக்குது. PE ரேஷியோ 40.97, இண்டஸ்ட்ரி PE ரேஷியோ 69.5 இருக்காங்க. அடுத்து டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்க கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இவங்களுக்கு பியர்ஸாக 3 கம்பெனி இருக்குது. ஆஃப்லே இந்தியா லிமிடெட், லேட்டன்ட் வியூ அனலிட்டிக்ஸ், வெர்டாஸ் அட்வர்டைசிங் லிமிடெட். இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ ஐபிஓவாக வந்திருக்கிற ஆர்கே சுவாமி லிமிடெட். ரெவென்யூ படி இவங்க 3rd பொசிஷனில் இருக்காங்க. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 173.00 crore. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி நியூ ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ செட்டப் பண்ண போகிறதாவும், ஹேண்ட்ஸோ கஸ்டமர் ஈக்விட்டிக்கான செப்பரேட் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ண போகிறதாவும், ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பை 2030 இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 18.3% growth இருக்கும். நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 4, க்ளோஸ் ஆகிற டேட் March 6. ஃபேஸ் வேல்யூ 5 rupees per ஷேராக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 272 to 88 per share.
லாட் சைஸ் 50 ஷேர்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது 423.56 crore இருக்குது. ஃப்ரெஷ் இஷ்யூ சைஸ் 173.00 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் BSE. அடுத்த IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 7, ரீஃபண்ட் March 11. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் March 11, லிஸ்ட் ஆகிற டேட் March 12 இருக்குது. இந்த IPOவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 14,400 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். அடுத்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது IPO ப்ரைஸ் 288. March 4 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 31.25%, 378 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த IPOவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த IPOவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.